Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல TN GASA B.Ed ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கறத அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டேட்ல வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அலாட்மெண்ட் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த அப்டேட்டில் TN GASA B.Ed ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு உண்டான அந்த காலேஜ் அலாட்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான டைரக்ட் லாகின் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே தான் வருவீங்க. இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் டு லாகின், அதாவது B.Ed ஆன்லைன் கவுன்சிலிங் டவுன்லோட் அலாட்மெண்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் போட்டு வந்து லாகின் சைன்இன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் பேஜுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த இடத்துல உங்களுடைய டாஸ்க்போர்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான அலாட்மெண்ட் லெட்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டர். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களோட அலாட்மெண்ட் நம்பர் மேலேயே மென்ஷன் ஆயிருக்கும். எந்த டேட்டில் வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வந்து இஷ்யூ பண்ணாங்களோ அந்த டேட் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய நேம், நீங்கள் எந்த கம்யூனிட்டி, உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் வந்து என்ன, உங்களுக்கு எந்த காலேஜில் வந்து அலாட் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதாவது 19/8/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து சம்மந்தப்பட்ட காலேஜில் போயிட்டு நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சரிங்களா? போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய மார்க் லிஸ்ட்டு, அதாவது யூஜியோடைய மார்க் லிஸ்ட்டு, ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, யூஜி ஆர் பிஜி சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு, உங்களுடைய டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸு, அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் லெட்டர் இந்த காப்பியை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதே மாதிரி வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்து கம்பல்சரியாக வந்து வேணும். சரிங்களா? இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் 19/8/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்மிஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதான் வந்து அப்டேட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து B.Ed கவுன்சிலிங் சம்மந்தமாக ஏதாச்சும் இந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்லேருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.